Now, once they get married, they're going to like live in another country with their own life, right? So after the wedding, what will you say? I will say it's better to live together. You after 1 year or 2 year, anyway you are going to earn money. But the young age, if you do this 1 year or 2 year, you cannot gain back. But for them, they are like completely separated. Canada, India, they can only meet once in a year or something, and it's really hectic. And whenever என்னோட லாங் டிஸ்டன்ஸில் எனக்கு எஸ்எல்வி குட்டி குட்டி ப்ராப்ளம் வரும்போது கூட இல்லை, we literally take example of their relationship. But I think at this age we still have the time where we have decided that we will focus on our professional life right now. Whatever comes, whatever happens, we've decided that the base is we are going to be together. It can be anything. Distance, time, problems, challenges with families, friends. But our baseline is, எங்க இருந்தாலும் we'll be together, whatever happens, right? So அந்த baseline ஒன்று தான் pulled us through all of this. பிரச்சனை இல்லாமலாம் சாயராமண்ணாக்கு இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சது. என் அக்காவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் அவளை எவ்வளோ லவ் பண்ணுறேங்கிறத விட அவளை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு ஒரு பையன் இப்போ இருக்கான் பார்த்தி அவள் லைஃப்பில் சொல்லும் போதே புள்ள இருக்குது. ஃபுல் ஸ்லீவ் போட்டிருக்கிறேன், இல்லைனா காமிப்பேன். அது சான்ஸே இல்லை சாய்ராம்லாம். He was very cute when he was born. Full red அப்படி chicks. Now also அவன் பிறக்கும் போது அப்படியே கலர் வந்து நல்ல கோல்டு கலரில் இருப்பான். ஆமாம், நீங்கள்லாம் சாயின்னு கூப்பிட்றீங்க, நான்லாம் கோராம் தான் கூப்பிட்றேன். கோரா மீன்ஸ் மோல்டன் கோல்டு. பிறந்த அன்னைக்கு வந்து அபி ரொம்ப அழகாக இருந்தா, ரொம்ப அழகாக இருந்தா அபி. நீங்கள் கண்ணை முழிச்சு பாருங்கள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து எங்கிட்ட காமிச்சாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், அபியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த என்ன ஆஞ்சநேயர் கோயில் போயிருந்தோம், ஹனுமான் கோயில் போயிருந்தோம் அங்கே பெங்களூரில். அவள் வந்து ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவளுக்கு வந்து ஒரு நல்ல பிங்க் கலரில் ஒரு கவுன் இதுதான் போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. He was holding my hand just for a few seconds and நான் தூக்கியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப நேரம் தூக்கியிருந்தாலும் கொஞ்சம் கீழே விட்டேன். இப்போ அதை அவளுக்கு போட்டு விடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்தது தான் தெரியும். எடுத்துட்டு உள்ளே போயிட்டு நான் வரத்துக்குள்ளே அவள் காணா போயிட்டா. அந்த கீழே விட்ட செகண்டில் காணாம போயிட்டான். மலை கடந்த பின் காட்டாரே உச்சி கொட்டுகிற முதட்டாரம் கோவம் ஒட்டி இருக்குது பாரு இலை நுனி தொடும் ஒரு சேராதா உன் பார்வையில் நான் விழும் புண்ணியம் ஒதினம் ஒதினம் வராதா தினம் ஒதினம். ஜமா பாய் பேன் தமிழே பேசாம பாய் பேன் அடிக்கடி வாங்கி வந்திருப்போம். ஓ நம்பர் 3 இவன் வாங்கி வரான் மட்டும் பாருங்க, இந்த ஸ்பீட்ல வருவான். லெட்ஸ் கோ. அவன் வரமாட்டாடி, நீ போயிட்டு வா. தெரியுமா தமிழ் எவ்வளவு முன்னாடி எடுத்துட்டு வந்தது. யார் ஃபர்ஸ்ட் வரீங்கன்னு பார்க்கலாம். மைண்ட் பண்ணாங்களா? சொத்து எங்கதான் யார் வேணும்? This is the step. Idiot. Oh, now what is it?
ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்பொழுது அவங்க சித்தப்பாவும் அரவிந்தனும் இருக்கிற ஃபோட்டோஸ் தான் நிறைய இருக்கும் வீட்டில், ரொம்ப நிறையா இருக்கும். இவளோட ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப இருக்காது. ஏன்னு கேட்டால் அவளுக்கு கொஞ்சம் ஹெல்த்து குழந்தையில கொஞ்சம் படுத்ததுனால நான் இருக்கும்போது தான் அவள் போவாள். மிச்ச நேரம் என் கூட தான் இருப்பாள். Prabhamani was totally obsessive and she will never even think of leaving the girl outside. அதனால் I respected that and kept it like that. அதான் உண்மை. மாதிரியில் அரவிந்தன் நிறையா கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அப்போ அதான் அப்படி கேட்டா, அம்மா எல்லாருக்கும் அரவிந்த் தான் பிடிக்குமா, என்ன பிடிக்காதா அப்படின்னு கேட்டா. இதே இவனோட இருக்கும்போது அந்த மாதிரி ஆச்சா, இவன் தான் ஸ்பெஷலா? என்னை பொறுத்த வரைக்கும் nobody is special because each of them have their own special moments with me and I have a special place for each of them. That's the reality. அபிநந்தன், அரவிந்தன், அபிநயா யாருமே அவங்களுக்கு வேற கிடையாது. 3 குழந்தைங்களும் அவங்களுக்கு ஒரே குழந்தைகள் தான், ஒன்றா தான் பார்ப்பாங்க எப்பொழுதும். எங்கள் அப்பாவுக்கு எனக்கு முன்னாடி அபிநயாவும் அரவிந்த் தான் அவங்களோட சைல்டு. நான் வந்து அப்புறமா வந்தவன். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் சில்ட்ரன் அவங்க வீட்டுக்கு. வச்சு அவள் என்னதான் அதாவது ட்ரெஸ் போட்டு வந்தான்னா, சித்தப்பா இப்படி இருக்கு அப்படின்பா. முன்னை விட ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது. எதனாலன்னா நீ போட்டதுனால. அது இன்றைக்கி நேற்று இல்லை, விச் இஸ் ரியாலிட்டி ஆல்சோ. அவள் வந்து சச் அ க்யூட் கேர்ள், சச் அ லவ்லி கேர்ள். ஸோ ஷீ இஸ் மை part of my life. She is also my part of my life. சின்ன வயசில் வந்து ஐ திங்க் we were really close, like ஒரு 4th standard 5th standard வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த குட்டி பசங்களுக்குள்ளே நடக்கிற சண்டை எல்லாமே எங்களுக்கு நடக்கும். கிள்றது, சும்மா வெறுப்பேற்றுறது, அந்த மாதிரிலாம். அண்ணன் குலமா தெரியுமா, ஃபீல் பண்ணுவோம். சின்ன வயசுலாம் செம்ம அடிச்சுப்போம். எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, கத்தி வேணா தரேன், குத்தி செத்துருங்க, உயிரை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பாண்ட்லாம். ஸ்கூல்லலாம் வந்துட்டு அவனாலே எனக்குலாம் கெட்ட பேர், சீ நீ சாய்ராம் தங்கச்சி அப்படின்ட்டு. யாருக்குமே ஸ்கூலில் தெரியாது இவா 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஆனால் எங்கள் ஸ்கூலில் சிஸ்டம் எப்படின்னா சாய்ராம் ராமச்சந்திரன், அபூர்வா ராமச்சந்திரன். அந்த ராமச்சந்திரன் பேரை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க, நீ சாய்ராம் தங்கச்சி அப்படின்ற மாதிரி. நாங்கள் டீனேஜராக இருக்க வரைக்கும் we were close actually, we were really close. I really loved her, she really loved me, but then we obviously cannot express it between us, right? எங்களால் சண்டை போட்டு தான் as siblings express பண்ணிக்க முடியும். where there is fight there is love அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உரிமையோட அந்த சண்டை போட்டுக்கிறது. நெவர் பீன் த டிப்பிக்கல் சிப்ளிங் ஸ்டஃப் லைக் ஓ நீ தங்கச்சி I'll be the protective one, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏதோ ஒரு தம்பியை பார்க்குற மாதிரியே தான் அடிச்சு சாவது, அப்படியே தான் இருந்தோம். ஸோ என்ன சொல்லுது, வெரி ஃபன். நான் என்ன ஜோக், நான் எவ்வளோ மட்டமான ஜோக் பண்ணாலும் சிரிப்பான். அதுதான் அந்த சிப்ளிங் மேஜிக். இன்னைக்கு காலையில் அந்த மாதிரி அடிக்கடி சண்டை இப்போ வரைக்கும் திட்டிகிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட லைக் நான் ஏதோ வாங்கிட்டு வந்தேன் சாப்பிட, அதெல்லாம் பிடிங்கி சாப்பிட்டேன், உனக்கு கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு பிடிங்கி வச்சுட்டு இருக்கேன். பிகாஸ் he pulled something in the morning. He does that all the time. இரிட்டேஷன் இருக்கணும். அவன் மட்டுமா என்னால் இரிட்டேட் ஆவா, நானும் தான் அவளால் இரிட்டேட் ஆவேன். அந்த இரிட்டேஷன் இருந்தால் தான் அந்த லவ் கோஷன்ட்டு இரிட்டேஷன் கோஷன்ட்டு கரெக்டாக கோயின்சைட் ஆகும். Given all that, right now he's planning my bachelorette with my friends for tonight. அசிங்கமாக திட்டிருக்கேன் காலையிலேருந்து. நான் அமிச்ச மெசேஜ்லாம் பார்த்தா யாராக இருந்தாலும் அழுதுருவாங்க, அந்த மாதிரி திட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் ஓகே ஃபைன் சாரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் நவ் ஃபிகரிங் அவுட் மை பேச்சுலர் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், கோஆர்டினேட்டிங் அண்ட் கெட்டிங் இட் டன் ஸோ தட் ஐ கெட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இட். திஸ் இஸ் ரியல் சிப்ளிங் லவ். அந்த இரிட்டேஷன் இருக்கணும், அனாய் பண்ணணும். இப்போ கூட அனாய் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து இட்ஸ் லைக் ரியல். பட் அவ்வளோ திட்டினாலும் ஏன் அவன் கூட இருக்க முடியுது அப்படின்னா தட் he has that beautiful side to him. இதை எங்கேயுமே ப்ளே பண்ணிடாதீங்க, அழிச்சிடுங்க முடிஞ்சா. அவன் மட்டும் கேட்கக்கூடாது. அதை இது எப்படின்னா அரவிந்துக்கு எனக்கு அபிநயாக்கு எப்படி செட் ஆச்சுன்னா, அவங்க 2 பேரும் அண்ணா தங்கச்சியாக இருக்காங்களோ இல்லையோ, இவன் எனக்கு நானும் இவ்வளோ தங்க தம்பியாக இருக்கும், நானும் அவ்வளோ அண்ணன் தம்பியாக இருக்கும். ஸோ அது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு க்யூட்டு. நான் பண்ணுறேன். எங்கள் மாமா சித்தப்பா நம்பர் காலடி ஓசையன் காதினில் கேட்டிடும், நீ போகிற பாதையில் நான் வருவேன். அங்கே when did I get to know about Abhi? சின்ன வயசுலேருந்தே தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சாய்ராம் தெரியும். எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஆற்றுக்கு வருவா, எல்லாம் பண்ணுவா, நல்லா பேசுவா, எல்லாம் பண்ணுவா. ஸோ we know all the friends. ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாரும் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணுவாங்க வீட்டில். ஸோ அதில் அபியும் வந்துருந்தான். கூட உனக்கு
முடிவு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கணும். கொஞ்சம் பின்னாடி சொல்றேன், அனுபவம் சொல்றேன். When did he tell to you that he likes Abhi and they are going to get married? எனக்கு தெரியாது. அவன் வந்து மேபி டாக்ஸ் டு அம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் மேபி ஐ நியூ பட் ஐ டோன்ட் நோ. காலேஜ் வந்து ஃபைனல் இயர் முடிக்கும் போது கிட்டத்தட்ட தான் வந்து கேட்டா. He got to know from me only and I got to know from my daughter. அவன் தூங்குவான், செம்மையாக அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவான். ஃபோன் எடுத்து எல்லா பாஸ்வேர்டு எல்லாமே தெரியும். ஸோ ஃபுல் சாட் படிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் அவங்க எப்போலேருந்து பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னு. எங்கள் பர்த்டேஸ் வந்து a day next to each other. Even the April 9th and April 11th. ஸோ என்னன்னாலும் நாங்கள் பர்த்டேஸ் மட்டும் விஷ் பண்ணிப்போம் கரெக்டாக. ஸோ ஹாப்பி பர்த்டே, தேங்க்யூ ஸோ மச், ஹாப்பி பர்த்டே, தேங்க்யூ ஸோ மச். இதை மட்டும் வருஷம் 4 வருஷம் அவங்க காலேஜில் இருக்கும்போது பண்ணிட்டாங்க. என் பொண்ணு மூலியமாக தான் எல்லா நியூஸே வருது. எல்லா கம்யூனிகேஷன் ஆல் த்ரூ மை டாட்டர் ஓன்லி. அந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சி எனக்கும் நானே இன்ஃபர்மேஷன் எடுத்துப்பேன், வீட்டுக்கும் பாஸ் ஆன் பண்ணேன். மாலை மாத்தினான், கோதை மாலை சாத்தினான். மாலை மாத்தினாள், கோதை மாலை சாத்தினாள். மாலடைந்த மதிலரங்கன் மாலை அவர் தன் மார்பிலே. மையலாய் தையலாய் மாமலர் கரத்தினாள். மாலை மாத்தினாள். Saira was always a crush. Actually அவன் கண்ணு ரொம்ப பிடிக்கும். He has proper brown eyes. And 11th 12th வந்து இவன் லாஸ்ட் பெஞ்சர். எவ்வளோ நேரம் இருந்தாலும் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துப்பான், ஏன் தெரியாது. ஸோ கார்னரில் உட்காருவான். அந்த எங்களோட குவாட்ராங்கிலேருந்து லைட் சன்லைட் செமையாக அந்த கேனப்பிலேருந்து இப்படி உள்ளே வரும். அது வரும்போது திரும்பி சாராம பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் அடிக்கும், அப்படியே ப்ரௌனாக இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸை விட்டு அவனை பார்ப்பேன் சம்டைம்ஸ். இல்லை, அவன் வாழ்க்கையில் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டான், அதுதான். அழகிய புலமே உரதில மகனா வளவரின் நிலமே எனதரசியும் நீ வளநில சிரிப்பே எனது இரடியோ உனதிலம் வரப்பே எனக்கினிதடியோ உனை நினைக்கையிலே மனம் சிலிர்த்திடுதே. உன் வழி நடந்தால் உயிர் மலர்ந்திடுதே. உன் மடி கிடந்தால் I wanted the life that my sister, likes. So I started seeing it with that. நல்லா பேசுறான், குட் கேரக்டர், குட் தங்கமான புள்ள அப்படின்னு சொல்கிறது அவன் தான். அவளுக்கு ஏற்ற ஒரு ப்ராப்பர் நேர்டான நல்ல பையன், சமதான பையனாக பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டான். நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியல, பட் ஐ லக்ட் அவுட். Abhi is a very strong mind, woman. My brother is attracted to such very strong mental mindset women. நான் சொன்னல, my dad's love language is the act of service. My mom's very affectionate and she serves food and she takes care of me all the time. And then my brother does other caring things for me and spontaneously makes me feel, all of them together, they make me feel more independent, they empower me. So all of this together in one person is Saira. கல்யாணமாகி போகிறான்னா ஒரு நல்ல ஃபேமிலிக்கு போகிறா, ரொம்ப நல்லவங்க, நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு நல்ல பையன், நல்ல குடும்பம். அதனால் அவள் நல்லா இருப்பா, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. அதனால நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கோம். Why are you
நீ தனியாக எதாவது பண்ணு, கோ பி ஹாப்பி, டூ யுவர் ஓன் திங், என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் லாங் டிஸ்டன்ஸில் கஷ்டம் அதெல்லாம்னு. He just said that taking care of you makes me happy. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல, that makes me happyன்றான். That blew my mind. எதிர்காலம் இனி நீதான் என் உசிரே. The first thing that I wish for them after the wedding is for them to get together to start a life. I know it's going to take like one more year or something, but they've already managed very well the past few years. So I have no doubts that they're going to manage it very well for the next 1 year. So the first thing that I manifest and wish for them is for them to start a life together as soon as possible. The long distance Seekram Mudija, I want Sairam to go there to Canada. I know Abhi is also waiting for it because she's already set a life for herself there. And I know she's waiting for him to join her there. So this is the first thing that I wish for them. And I wish them all the good, of course, because they both are amazing couple. And they both deserve the best. So for sure, I wish them all the good. We are going abroad. ரெண்டு பேரும் போனோம். தனியாக இருக்கிறது வேணான்றது தான் ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அவனுக்கு சீக்கிரம் கிடச்சி கிளம்பி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம், நடக்கணும் அவனுக்கு. கூடிய சீக்கிரம் வேற கண்டத்தில் இல்லாமல் ஒரே காண்டோவில் இருக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு ஆசைப்படுறேன். ஒரே வீட்டில் கனடாலேயோ யூகேலேயோ யூஎஸ்லேயோ ஏதோ ஒரு கண்ட்ரியில் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச பர்சன் கூட இருந்துட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு நடக்கணும், கூடிய சீக்கிரம் நடக்கணும். நடக்கும்போது அப்பப்போ வீடியோ கால் பண்ணி எனக்கு காமிச்சிங்கன்னா ஐ வில் பி த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன். லவ் யூ போத். ஹாப்பி மேரிட் லைஃப் கைஸ். ரெண்டு பேரோட சைடுமே கேட்டு both of them love each other so much, but both of them are extremes in a lot of ways. Especially my brother coming from an orthodox and traditional cultural backset, and Abhi has no clue about it. So them coming together and going to live a life, எனக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஃபன்னை நான் பார்த்தே ஆகணும் வாழ்க்கையில். But I think they'll be the most cutest and amazing couple. I just want to see how they live together and bring, spread their love with such contrasting love languages. I want to see. Yeah. காசு பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. உறவுகள், அன்பு, பாசம் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள் எல்லார் வாழ்க்கையிலையும் சகஜம். அதை தாண்டி ஒத்துமையாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நல்லா இருக்கும். ஒரே ஒரு
கையை ஓபன் பண்ணி எடுக்கணும். அது அப்புறம் போடுவா. ஒரு முடியாது. அடி. பாரு. முடிச்சிட்டோம். முடிஞ்சு போய்டும். சூப்பரா பாடியிருக்கா பாரு. ஒரு பாட்டாவது பாட வேண்டாமா? ஒரு ஹிந்தி பாட்டாவது பாடு. ஹிந்தி பாட்டு நான் எதுக்கா போவேன்? அவர் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் தெரியுமா? நாங்க அடிச்சு போனாங்க சாய்ராப்காக. ஏதோ போட்டோ சொல்றாங்க நீ எதுக்கு பாத்தியா ரியா ஓ